இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் ரெஸ்லிங் ரூமர்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். சூப்பர் ஸ்டார் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நடக்க போகுதுன்னு. இப்போ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நடக்க போகுது. அதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு கட்டமாக பெய்லியும் நயா ஜாக்ஸும் ஸ்மாக் டவுன்லேருந்து ராவுக்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்து ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் இவங்க பர்மனெண்ட்டாக ராவில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு யார் போகிறா ராவிலேருந்துன்னு கேட்டிங்கன்னா வேட் ஃபேமிலி டீமை இப்போ வந்து WWE ராவிலேருந்து ஸ்மாக் டவுன் பக்கம் அப்படியே சூப்பர் ஸ்டார் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ மூலியமாக அவங்கள அனுப்பிவிட போகிறாங்க. இனிமேல்ட்டு ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக அவங்க ஸ்மாக் டவுன் சைடு தான் போக போகிறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ராவோட மெயின் ஈவெண்ட் பார்த்துருப்போம். இந்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட் அதில் வந்து ஃபின் பாலருக்கு இன்ஜுரி ஆகி காமிச்ச மாதிரி மேட்சை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பாலர் வச்சு மேட்ச் விளையாட வச்சுருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபின் பாலர் இன்ஜுரி ஆனோடனே அந்த மேட்சை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் இவங்களோட ஃபியூடை கண்டினியூ பண்ணி அடுத்தது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதை இப்போ அதில் வைக்கலாம் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் டைமாக அந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணதுனால தான் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகும்போது ரெஃப்ரி வந்து இங்கே அனௌன்ஸ் கிட்ட வந்து டேமியன் பெஸ்ட் கிட்ட வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாரு. அதை பயன்படுத்திட்டு புரிஞ்சுக்கிட்ட டேமியன் பெஸ்ட் உடனே அந்த இடத்துல போய் மேட்சை கண்டினியூ பண்ணுற மாதிரி டேமியன் பெஸ்ட் போய் ஃபின் பாலரை அட்டாக் பண்ணியிருப்பாரு. அப்படி ஃபின் பாலரை அட்டாக் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இதுதான். ஃபின் பாலருக்கும் டேமியன் பெஸ்ட்டுக்கும் மேட்சை வந்து அப்படியே வந்து பெண்டிங்காக ஆக்கி மேட்சை வந்து இன்ஜுரி ஆன மாதிரி முடிச்சு விட்டுறலாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேட்ச் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே டோட்டலாக லாஸ்ட் டயத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணதுனால அந்த ஸ்கிரிப்டை மாற்றி அந்த இடத்துல மேட்சை வச்சு முடிச்சு விட்ருக்குறாங்க. ஃபின் பாலருக்கு எந்தவித இன்ஜுரியும் இல்லைன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம் ஜட்மெண்ட் டே பிரேக்கப் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ராவோட பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது டாமினிக் மிஸ்ட்ரியும் லிவ் மோர்கனும் பிரேக்கப் பண்ண போகிறாங்க. அதுக்கு லிவ் மோர்கனுக்கு டாமினிக் மிஸ்ட்ரி ஒரு பொக்கே கொடுப்பாரு. அந்த பொக்கே வந்துட்டு டாமினிக்கை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தூக்கி விட்டுருவாங்க, கர்லிட்டர் டேக் இட்டுன்னு சொல்லி. அதனால் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஜட்மெண்ட் டே பிரேக்கப்பில் வந்து லிவ் மோர்கனும் டாமினிக் மிஸ்ட்ரியும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸை பற்றி வந்திருக்கு. செத் ரோலின்ஸ் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராவோட பேக் ஸ்டேஜில் செத் ரோலின்ஸ் வந்து செமிசைனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. நீ வந்து ரோமன் ரிங்ஸ்க்கு கையாளாக இருக்காத, நீ இன்னமும் அப்படி தான் இருக்கிற, நீ வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி செமிசைனை மோட்டிவேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராவில் செத் ரோலின்ஸ் கொடுத்து நடந்துக்கிட்ட விதம் இப்போ வந்து செத் ரோலின்ஸ் ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த செய்கைகள் மூலம் செத் ரோலின்ஸ் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. எப்பொழுதும் செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷீட்டோட வந்திருப்பாரு. இதன் மூலயமாக செத் ரோலின்ஸ் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்